Hi friends, welcome to Madhunavin vlog channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழம்பு ரெசிபி தான் வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா கறி குழம்பை வந்து மிஞ்சுற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாக வந்து பண்ணலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க, இப்போ அந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வந்து லைட்டாக வந்து சூடானதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் லைட்டாக வந்து சூடானதுக்கப்புறமா ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை நான் உரித்து நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து சேர்த்திக்கிறேன். இந்த குழம்புக்கு வந்து இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணால் டேஸ்ட் இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட வந்து இதுக்கு வந்து சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக வந்து வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 பல் பூண்டு, சின்னதாக வந்து இஞ்சியும் வந்து சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா வந்து சேர்த்திக்கோங்க. நான் வந்து 2 வரமிளகா வந்து சேர்த்திக்கிறேன். இப்போ இது வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கிடுச்சு. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்பலாம் வந்து வதங்க வேண்டியதில்லை. இப்போ இந்த டைமில் வந்து நான் பெரிய தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி வந்து சேர்த்திருக்கேன், பெரிய சைஸ் தக்காளி. நீங்கள் வந்து மீடியம் சைஸ் தக்காளி இல்லை சின்ன தக்காளினா ஒரு 4லேருந்து 5 கூட நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு வதக்க வச்சுக்கோங்க. தக்காளி வந்து ரொம்ப வந்து மசிஞ்சு வர அளவுக்கு வந்து வதங்க வேண்டியதில்லை. இது நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம். ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கினா போதும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ஓரளவுக்கு வந்து வெந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வந்து வேகணும். நம்ம மூடி வச்சு சமைக்கும் போதும் அப்பப்போ வந்து நம்ம திறந்து பார்த்து அதை வந்து கிளறி விட்டுக்கணும், இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கிட்டுருக்கு. இன்னும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆச்சுன்னா நல்லா வந்து வதங்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிருச்சு. வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போ இந்த டைமில் தேவையான மசாலாலாம் வந்து நம்ம இது கூட வந்து சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து மிளகாத்தூள். நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கிற மசாலெல்லாம் வந்து வெங்காயம் தக்காளி கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகி அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து அதோட பச்சை வாசனை வந்து போகும். பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் ஆச்சு. அதோட பச்சை வாசனையெல்லாம் போய் வெங்காயம் தக்காளி கூட அந்த மசாலெல்லாம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து இது கூட வந்து சேர்த்திக்கணும். ஸோ இந்த தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப வந்து வதக்கக்கூடாது. ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வந்து வதக்குனிங்கன்னா போதும். அதாவது அந்த தேங்காய் வந்து நல்லா சூடாகிற அளவுக்கு வந்து வதக்கினா போதும். ரொம்ப வந்து தேங்காய் போட்டு நல்லா வந்து வதக்கக்கூடாது. லைட்டாக வந்து வதக்குனிங்கன்னா போதும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து வதக்குனிங்கன்னா போதும். அந்த வெங்காயம் தக்காளி அந்த மசால் கூட எல்லாம் அந்த தேங்காயும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதை நல்லா வந்து ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சது வந்து நல்லா வந்து ஆறிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு அதை நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம். ஸோ ரொம்ப வந்து தண்ணி வேண்டாம், அளவாக அந்த பேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சாச்சு. இப்போது ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து சேர்த்திக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டால் போதும் தாளிக்கிற அளவுக்கு. இப்போ எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கடுகு. ஸோ கடுகு வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையெல்லாம் வந்து சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை வந்து லைட்டாக வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் வந்து இது கூட வந்து சேர்த்திக்கலாம். ஸோ பேஸ்ட்டு சேர்த்துனதுக்கப்புறமா லைட்டாக வந்து அப்படியே வந்து அந்த எண்ணெயிலேயே வந்து லைட்டாக வதக்கி விடுங்க ஒரு நிமிஷம். அப்போ தான் வந்து அந்த நம்ம அரைச்சதோட பச்சை வாசனை வந்து லைட்டாக வந்து போயிடும். இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சோம்ல அந்த மிக்ஸி ஜார்லேயே வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து அலசிட்டு இந்த குழம்பு கூட வந்து சேர்த்திக்கோங்க. ஏன்னா குழம்பு ரொம்ப வந்து திக்காக இருக்குது. அதனால் நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி வந்து இது கூட வந்து சேர்த்தி நல்லா வந்து கிளறி விட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ரொம்ப கெட்டியாக இருக்குது ரொம்ப தண்ணியாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி வந்து சேர்த்திக்கலாம்.
இப்போ இது கூடவே வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து கல்லுப்பு வந்து நான் சேர்த்திக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கல்லுப்பு வந்து நான் சேர்த்திக்கிட்டேன். உப்பு சேர்த்து அதை ஒரு கலரி விட்டு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் இந்த குழம்ப வந்து மூடி வச்சு விட்டுருங்க. அது நல்லா வந்து கொதித்து அது பொங்கி வரணும். அது வரைக்கும் வந்து அந்த குழம்ப வந்து மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொங்கி வருது. ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆச்சு. நல்லா வந்து கொதித்து வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த குழம்போட கலர்லாம் வந்து சேஞ்ச் ஆகி எண்ணெய்லாம் வந்து வெளியில் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ சூப்பராக வந்து செட்டிநாடு ஸ்டைலில் வந்து தக்காளி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்க அப்படின்னா வந்து சூப்பரான ஒரு டேஸ்டியான கறி குழம்பை வந்து மிஞ்சுற அளவுக்கு ஒரு தக்காளி குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக வந்து வச்சுக்கலாம். சாப்பாட்டுக்கு கூட வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ராகி இட்லிக்கு தான் வந்து வச்சு சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வந்து இந்த குழம்ப வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.